ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி சம்பங்கி பூ ஏன் சிவனுக்கு வைக்கிறாங்க, சிவனுக்கு ஏன் இந்த பூவை பிடிக்கும்னு பார்க்கலாம். இந்த பூவை சம்பங்கி, சம்பிகேன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் டியூப்ரோஸ்னு சொல்லுவாங்க. இந்த பூவை இந்த திருவிழா டைம்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த சம்பங்கி மாலைன்னெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கல்யாணத்துக்கு, அலங்காரத்துக்கெல்லாம் நிறைய இதை யூஸ் பண்ணுவாங்க. இதோடைய ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போது இந்த பூ ஏன் சிவனுக்கு பிடிக்கும், ஏன் இதை சிவனுக்கு வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, இப்போது கதைக்குள்ளே போவோம். சுமார் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி திருவாரூர் மாவட்டம் ஆரணி ஊரில் ஒரு ஆற்றோரத்தில் இருந்த ஒரு சம்பங்கி தோட்டம். இப்போ தான் எந்த ஆற்றிலையும் தண்ணி இருக்கிறது இல்லையே. ஆனால் இது அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல ஒரு பசுமையான இடம். அந்த ஆற்றோரத்தில் ஒரு சம்பங்கி தோட்டம். ஒரு மாடு டெய்லி அந்த சம்பங்கி தோட்டத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வருமா. ஒரு நாள் இந்த மாடை மேய்க்கிறவர் இதை பார்க்குறாரு. இந்த மாடு ஏன் குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வருதுன்னு பார்க்குறாரு. இது விஷ்ணுவோடைய கதை மாதிரியும் இருக்கும், ஆனால் இல்லை. அந்த மாடு அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போய் பால் சுரந்துட்டு வந்துச்சான். இதை பார்த்த அந்த மாட்டுக்காரன் அந்த இடத்த தோண்ட ஆரம்பித்தாராம். அப்படி அந்த இடத்த தோன்றப்ப அந்த கோடலி ஒரு கல் மேலே பட்டு அந்த கல்லிலிருந்து ரத்தம் வந்துச்சு. அதை பார்த்த அந்த மாட்டுக்காரன் ஒரு சிவலிங்கத்தை வெட்டிட்டோமேன்னு அவருடைய கையை அவரே வெட்டிட்டாராம். இதை பார்த்த சிவபெருமான் சிவனும் பார்வதியுமா ஒன்றா அவர் முன்னாடி வந்து, அவர் தெரியாம தான் நான் என்ன இருக்குன்னு தோண்ட போய் வெட்டியிருப்பாரு. அதனால் அவருடைய கைகளை திரும்ப அவருக்கு கொடுத்து சிவன் ஸ்வயம்பூவாக இங்கே பிறந்ததாகவும் அங்கேயே கோவில் கட்டி வழிபட்டாங்க. சம்பங்கி தோட்டத்தில் சிவன் ஸ்வயம்பூவாக தோன்றதுனால சம்பங்கினும் பிச்சையாக தன்னுடைய கையை திரும்பவும் கொடுத்ததாலேயும் சம்பங்கி பிச்சாலீஸ்வரர்னு பேர் வந்துச்சான். இந்த கதையை சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் கோவிலோடைய ஸ்தல புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சிவனுக்கு 5 முகம் இருக்குது. எப்படி பிரம்மாவுக்கு 5 தலை இருக்கோ அதே மாதிரி சிவனுக்கும் 5 முகம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஈசானா, தத்புருஷா, வாமதேவா, சத்யோஜதா, அப்புறம் அகோரா. இந்த 5 முகத்தில் வாமதேவ முகத்தை கொண்ட சிவலிங்கம் தான் இங்கே ஸ்வயம்புவாக தோன்றப்பட்டதா சொல்லப்படுது. இங்கே சிவன் பிச்சாலீஸ்வரராகவும் பார்வதி சிவகாமி வள்ளியாகவும் இருக்காங்க. இப்போது ஆரணின்னு இருக்கக்கூடிய இந்த ஊருடைய பேர் அந்த காலத்தில் வாமதேவபுரம்ன்ற பேரோடையதான் இருந்துச்சு. சிவனுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாருக்கும் தெரியும். திருவண்ணாமலையில் அண்ணாமலையார், காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர், சிதம்பரத்தில் நடராஜர், திருச்செனப்பள்ளியில் ஜம்புகேஸ்வரர், காளஹஸ்தியில் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர். இந்த 5 பஞ்சபூத ஸ்தலமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிவனுக்கு பஞ்ச பிரம்ம திருஸ்தலங்களும் இருக்குது. பிரம்மாக்கு எப்படி 4 தலைகள் இருக்கோ அதே மாதிரி சிவனுக்கும் ஈசானா, தத்புருஷா, வாமதேவா, சத்யோஜதா, அப்புறம் அகோரா இந்த 5 முகத்துக்கும் 5 திருஸ்தலங்கள் இருக்குது. அந்த 5 திருஸ்தலத்தை தான் பஞ்ச பிரம்ம திருஸ்தலம்னு சொல்கிறாங்க. மற்ற பஞ்சபூத ஸ்தலங்கள் எப்படி 5 இருக்கோ அதே மாதிரி இந்த ரூபங்களுக்கும் 5 சிவன் கோயில்கள் இருக்குது. ஆனால் மற்ற திருஸ்தலங்கள் மாதிரி இந்த ஸ்தலங்கள் இல்லை. இந்த 5 சிவன் கோயில்களையும் நம்ம ஒரே இடத்துல பார்க்கலாம். இந்த 5 சிவன் கோயிலும் ஆரணி ஆற்றுக்கரையிலேயே இருக்கக்கூடியது. இந்த வீடியோவில் சிவனுக்கு ஏன் சம்பங்கி பூவை வைக்கிறாங்கன்னு, சம்பங்கி பிச்சாலீஸ்வரர் கோயிலுடைய வரலாறு பற்றியும், சிவனுடைய 5 முகங்களை பற்றியும், பஞ்சபிரம்ம திருஸ்தலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலுடைய வரலாறை சொல்கிறப்ப நிறைய விஷயத்த சொல்ல வேண்டியதாக போச்சு.
சிவனுடைய பஞ்ச முகங்கள், பஞ்ச பிரம்ம திருஸ்தலங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று எல்லாம் லிங்க் ஆகியிருந்ததால் அது எல்லாமே சொல்ல வேண்டியதாக போச்சு. மற்ற கோவில்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு நம்ம கொடுக்கறது இல்லை? எங்கேயோ தூரமாக இருக்கக்கூடிய சிவன் கோவிலை தேடி தேடி போய் பார்ப்போம். ஆனால் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போக மாட்டோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய சிவன் கோவில்களுக்கு கூட அங்கேயே இருக்கிறவங்க போக மாட்டாங்க. சிவன் எங்கே இருந்தாலும் சிவன் தானே. முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அதுவே பெரிய சிவப்பணி தானே. ரொம்ப பேசிட்டோம் போல். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.